இன்னைக்கு பிரவீன் உத்ராதுல ரஹீம் கே தோஹேல மெமரி தோஹையை பார்ப்போம். 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் உள்ளது மெமரி தோஹை. அதனுடைய விளக்கத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இது மனப்பாடம் பண்ண வேண்டியது மட்டும்தான். எக்ஸாம்ல விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இதுக்கு இல்லை. இருந்தாலும் அதுக்கு மீனிங் நம்ம பார்த்துட்டு போவோம். ரீதி பிரீத்தி சப்சோ பலி வைர் ந ஹித் மித் ஹோ கோத் ரஹிமன் யாஹி ஜனம் கி பகுரி ந சங்கதி ஹோத். என்ன சொல்ல வர்றாருன்னா, ரீதி பிரீத்தி சப்சோ பலி, சப்சோ அனைவரிடமும், ரீதி பிரீத்தினா அன்பு கொள்ளுதல், அன்பான வழிமுறையில், ரீதி முறையில் நடந்து கொள்ளுதல், பலி நன்மை பயக்கும், வைர் ந ஹித்து மித் கோத், மித்துனா மித்ரு, கோத்துனா கோத்திரம், அதாவது சொந்தக்காரங்கள். நம்ம உறவினரிடமும் நம்மளுடைய நண்பர்களிடமும் வயிறு ரக்கலாம் அப்படின்னா அவர்களை வெறுப்பது, கடுமையாக நடந்து கொள்வது, அன்பில்லாமல் நடந்து கொள்வது, அவர்களை எதிரியாக நினைப்பது. அது எது? ந ஹித், ஹித்துனா நன்மை, நன்மை ஒரு நாளும் நன்மை பயக்காது. ஸோ அன்போடு எல்லோரிடமும் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளும் எதிரியை போல எண்ணக்கூடாது நம்மளுடைய தோழர்களையும் நம்ம சொந்தங்களையும். ரஹிமன் யாஹி ஜன்மகி, இந்த ஜென்மம், யாஹி ஜன்ம, யஹ் ஜன்ம, இந்த ஜென்மம் ஒரு ஜென்மமா தான் நமக்கு கிடைச்சிருக்கு இவங்களை சந்திப்பதற்கு. பகுரி ந சங்கதி ஹோய், பகுரி வேறு எந்த ஒரு நாளும், சங்கதி ஹோய் இவங்களை சந்திக்கிறதுக்கு நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த ஒரே ஒரு பிறவிதான் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த பிறவியிலேயே அன்பை செலுத்துவோம். நம்ம என்ன செய்ய வேண்டாம், எதிரியாக மற்றவங்களை ட்ரீட் பண்ண வேண்டாம். அடுத்தது, அமர் பேலி பின் மூல் கி பிரதிபாலத் ஹை தாக்கி ரஹிமன் ஐசே பஹுபி தஜி கோஜத் ஃபிரியே காஹி. அமர் பேலி, ரஹீம் சொல்றாரு, அதாவது அந்த அமர் பேலி பின் மூலுக்கி, அமர் பேலின்னு ஒரு கொடி, பேலினா கொடி, அந்த செடியில இருக்கக்கூடிய, அந்த செடிங்கிறோம்ல அதுல இருக்கக்கூடிய கொடி. என்ன கொடினா நம்ம தேசிய கொடி இல்லை, அது ஃபிளாக் இல்லை, கிரீப்பர். அமர் பேலிங்கிற பேர் உள்ள அந்த கிரீப்பர் வேர் கிடையாது அதுக்கு. அதை எந்த மரத்துல வைக்கிறோமோ அந்த மரத்துல இருந்து சத்துக்களை உறிஞ்சி அது தன்னை வளர்ப்பதற்கு முயற்சி செய்யும். அப்படிப்பட்ட வேர் இல்லாத அந்த செடிக்கு கூட பிரதிபாலத்துக தாகி, யாரு? அந்த கடவுள். பிரதிபாலத்துனா என்ன செய்யற? பாலன் போஷன் கர்ணான்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஊட்டி வளர்க்கிறாரு. இந்த கடவுள் வேறில்லாத ஒரு செடியை கூட வளர்க்கக்கூடிய அளவுக்கு கருணை மிக்கவர். ரஹிமன் ஐசே பகுபி தஜி, பிரபுஹி தஹி தஜி, அப்படிப்பட்ட அந்த பிரபுன கடவுள், அந்த கடவுளை கோஜத்து பிரியே காஹி, காஹினா எங்கே, பிரியேன அலைகிறாய், கோஜத்துன தேடி, எங்கே தேடி அலைகிறாய்? அப்படிப்பட்ட அந்த பிரபுவை, அவர் உனக்குள்ளதான் இருக்காரு. வேறில்லாத ஒரு செடிக்கு கூட வாழ்க்கை தரக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட அந்த கடவுளை நீ வேற எங்கோ தேடி அலையாதே, அவர் உனக்குள்ளேதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். யோ ரஹீம் சுக் துக் சகத் படே லோக் சக் சாந்தி முக்த் சந்திர ஜிஹி பாந்தி சோ அதவத் வாஹி பாந்தி. என்ன சொல்ல வராங்க? அதவத்னா அஸ்து ஹோனம், அஸ்தமனம் ஆகிறது. என்ன சொல்றாங்க? யோ ரஹீம் சுக்கு துக்கு சகத், அதாவது பெரிய மனிதர்கள்லாம் என்ன செய்யறாங்க, சுகத்தையும் துக்கத்தையும் ஒரே மாதிரி சகிக்கிறார்கள். அதாவது சுகம் துக்கம் என்பது வாழ்க்கையில் ஒரு சக்கரம் போல மாறி மாறி வரக்கூடியதுங்கிறத உணர்ந்து படே லோக் சகு சாந்தி, அமைதியாக, சாந்தி அமைதியாக, சகித்து கொள்கிறார்கள். யார்? பெரிய மனிதர்கள், அதாவது அதை புரிந்து கொண்டவர்கள், துக்கத்தினுடைய இயல்பை புரிந்து கொண்டவர்கள். முக்து சந்திர ஜிஹி பாந்தி, பாந்தினா போல, எப்படி அந்த சந்திரன் இருக்குல்ல, உதித்த சந்திரன் உதிக்கும் போதும், உக்து சந்திர அப்படின்னா உதிக்கக்கூடிய சந்திரனும், அதவத் வாஹி பாந்தி, பாந்தினா போல, உதிக்கும் சந்திரன் எப்படி இருக்கிறதோ, சோ அதவத் வாஹி பாந்தி, அது மறையும் கூட, அஸ்தமனம் ஆகக்கூடிய சமயத்தில் கூட அது ஒரே மாதிரி தான் இருக்கும். உதிக்கும் போது எப்படி இருக்கிறதோ அதே போல மறையும் போதும் அப்படியே அமைதியாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க.
சோ அது இன்பம் துன்பம், உதிக்கிற சமயமும் சந்தோஷப்படுறது இல்ல, மறைகிற சமயம் கவலையும் படுறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சர் சூக்கே, அதே மாதிரி இன்ப துன்பங்களை நம்ம சமமா பாவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த தோகை சொல்ற. சர் சூக்கே பஞ்சி உடை ஔரை சரண்மாகி தீனு மீனு வின்னு பச்சக்கே கஹு ரஹீம் கஹு ஜாஹீம். சர் சூக்கே, சர்னா சரோவர், அதாவது நீர்நிலை, தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல சூக்கே பஞ்சி உடை, அந்த தண்ணி சர் சூக்கே, அந்த நீர்நிலை சூக்கேனா காய்ந்து விடுகிறது என்றால், பஞ்சி உடை, பஞ்சுனா பறவை, உடை பறந்து விடுகிறது. எதுக்காக பறந்து விடுகிறது? வேறு இடம் தேடி. அவுரு சரண் சமாகி, வேறு இடத்துல போய், அவுருனா வேறு இடத்தில், வேறன்னு அர்த்தம், இடத்தில் சரண் சமாகி போய் சரணம் அடைந்து விடுகிறது, அதாவது அடைக்கலம் புகுந்து விடுகிறது, அங்க போய் தண்ணி இருக்கக்கூடிய இடத்தை தேடி போய் விடுகிறது. தீன் மீன் பின்ன பச்சக்கே, பின் பச்சக்கே அப்படின்னா பின்னுன்னா இல்லாத அப்படின்னு அர்த்தம். பச்சக்கே, பச்சைன்னா அதனுடைய அந்த இறக்கை, அந்த பறவைக்கு இறக்கை இருக்கு, பறந்து போச்சு. ஆனா இதுக்கு இறக்கை இல்லாத இந்த மீன் என்ன செய்யுது? துடுப்பு மட்டும்தான் இருக்கு, தண்ணி இருந்தாதான் அதனால மூவ் பண்ண முடியும். சோ இறக்கை இல்லாத அந்த பறவை பின் பச்சக்கே, மீன், மீன் பறவை இல்ல மீன். தீன் அப்படின்னா பாவம், புவர் அப்படி சொல்றோம்ல, ஏழை, இறக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த மீன். கஹு ரஹீம் கஹு ஜாஹி, ரஹீமன் சொல்கிறார், எங்கதான் அது போகும், அதுக்கு போறதுக்கு எங்கதான் இடம் இருக்கு, அதனுடைய பிறப்பிடமும் அதான், இறப்பிடமும் அதான், அங்கே பிறந்து அங்கே சாக வேண்டி இருக்கு. சிலருடைய நிலைமை அப்படித்தான் இருக்குங்கிறதுக்கு அவர் சொல்றார். அப்புறம் ரஹீமன் தேக்கி படேன் கோ லகுன தீஜியே டாரி ஜஹா காம் ஆவை சூயி கஹா கரை தருவாரி. ரஹீமன் தேக்கி படேன் கோ அப்படின்னா, படேன் கோ தேக்கி, ரஹீமன் சொல்றார், ரஹீம் சொல்றார், படே கோ தேக்கி, பெரியவர்களை பார்த்து விட்டு, லகுன தீஜியே டாரி, டாரி தீஜியே ந லகு, டாரி தீஜியே விட்டு விடாதீர்கள், சோடுதேனா அவர்களை விட்டு விடாதீர்கள். யார? ந லகு, லகுன தாழ்ந்தவர்களை, சிறியவர்களை. ஜஹா காம் ஆவை சூயி, ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். ஜஹா காம் ஆவை சூயி, சூயினா ஊசி, ஊசி எங்க நமக்கு உதவுதோ அந்த இடத்துல கஹா தரே கரே தருவாரி, கஹா கரே கியா கரே, என்ன செய்யும்? அந்த வாள் அப்படி சொல்றாங்க. வாள்னா அந்த நம்ம சொல்றோம்ல வெட்டுற வாள், பெரிய வாள், இந்த போருக்கு யூஸ் பண்ற வாளை ஊசி செய்யக்கூடிய வேலையை வாளை வச்சு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்றாரு. கிழிஞ்ச துணி தைக்கணும் அப்படின்னா ஊசி தான் தேவை, அது ரெண்டையும் சேர்க்கறதுக்கு ஊசி தான் நூலை வச்சு தைக்கிறதுக்கு உதவுது. அதே இடத்துல நம்ம வாழை வச்சு நம்ம தைக்க முடியுமா? இன்னும் கொஞ்சம் தான் டேமேஜ் ஆகும். ஸோ அந்த பெருசுங்கிறதுக்காக வாழை எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்திட முடியாது, சிறியதுங்கிறதுக்காக அதை ஒதுக்கி தெளியவும் முடியாது அப்படின்னு சொல்லி உதாரணம் சொல்லி சொல்றார். மீதி தோகையை மீதி 5 தோகையை அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். दूर उड़ावत सीर पर कहू रहीम के ही काज जेही रज मुनि पत्नी तरी सो ढूंढत गजराज. दूर उड़ावत सीस पर, सीஸ்னா தலை, தூர்னா தூளி அதாவது மண்ணு, உடாவத் உண்டாவத் அப்படின்னா, உண்டாவத்னா கோரி ஊத்திக்கிற மண்ணை அள்ளி அள்ளி ஊத்துறதுன்னு சொல்லுவோம்ல, அது மண்ணை அள்ளி தலைக்கு மேல. கஹு ரஹீம் கேஹி காஜ், அந்த யானை மண்ணை அள்ளி அள்ளி தலைக்கு மேல போட்டுக்கும் இல்லையா? அது ஏன் அப்படி தலைக்கு மேல போட்டுக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணத்தை ரஹீம் சொல்றார். நமக்கு தெரிஞ்சு அது எதுக்கு போட்டுக்குதுன்னா, மேல உள்ள பூச்சிகள் எல்லாம் விரட்டுறதுக்காக அதை போட்டுக்குதுன்னு சொல்லுவாங்க, மண் அப்படி வீசி அந்த பூச்சியை விரட்டுறதுக்கு. பட் இவரு ஒரு காரணம் சொல்றாரு, ரஹீம் கற்பனையா சொல்றாரு, அதை நினைச்சுக்கிட்டு சொல்றாரு. என்ன நினைச்சு சொல்றாரு? ஜேஹி ரஜு முனி பத்னி தரி சோ டூண்டத்து கஜராஜ். ஜேஹி ரஜு முனி பத்னி தரி. இப்ப முனி பத்னின்னா அகல்யாவை சொல்றாங்க. அகல்யைக்கு ராமரோட பாதத்துல இருந்த மண்ணு பட்ட உடனே, அவ மேல பட்ட உடனே கல்லா இருந்த அவ என்னவா மாறினா விமோச்சனம் அடைந்தாள், ஒரு பெண்ணாக மாறி விமோச்சனம் அடைந்தாள். ஜேஹி ரஜு, ரஜுனாலும் மண்ணுதான். எந்த மண்ணால அந்த முனிவருடைய மனைவி
அகல்யை பெண்ணாக உருவெடுத்தாளோ, அதாவது சாப விமோச்சனம் அடைந்தாளோ, முக்தி அடைந்தாளோ, அதாவது சாப விமோச்சனம் பெற்றாளோ, சோ டூண்டத்து கஜராஜ், அந்த மணல் எங்க இருக்குன்னு டூண்டத்து தேடுகிறது கஜராஜ் யானை அப்படின்னு சொல்றார். இதுல இருந்து அவருடைய ராம் பக்தி நமக்கு தெரியுது. ராமருடைய சரண தூளி, அதாவது காலில் இருக்கக்கூடிய அந்த மண்ணு பட்டதுனால தானே அவ அப்படி ஆறா, அதனால அவர் சொல்றாரு. இங்க தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக, ராம பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக இந்த தோகாவை அவரு சொல்லியிருக்காரு. கீரா அடுத்தது பார்ப்போம். கீராக்கோ முஹ் காட்டிக்கை மலியத்து லோன் லகாய் ரஹிமன் கருயே முகன்கோ சஹியத் யஹி சஜாய். அவர் சொல்றார், கீராக்கோ முஹ் காட்டிக்கை, கீரான இந்த கசப்பான ஒரு காய், பாவக்காய் மாதிரி. அந்த காய் வந்து கசக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, அதனுடைய வாயை வெட்டி அப்படி சொல்றாங்க. வாயின்னு இவர் சொல்றார். அதை வெட்டி அதுக்குள்ள என்ன செய்யறாங்களாம், உப்பு போடுறாங்களாம். உப்பை போட்டு நல்லா மலியத்து லோன்னா உப்பு, லவன்கிற வார்த்தையில இருந்து வந்திருக்கு. லவன்னா உப்பு, அந்த வார்த்தையில இருந்து அந்த லோன் அப்படிங்கிறது வந்திருக்கு. லகாய் அப்படின்னா போடுறது. கீராக்கோ முஹ் காட்டிக்கை, அந்த பறவைய சாரி அந்த காய், கீரா மீன்ஸ் பாகற்காய், அப்படி பாகற்காய்க்கு சமமான கசப்பான காய். ஓகே, அந்த காயில உப்பை போட்டு நல்லா அதை போட்டு பெரட்டி மலியத்துன்னு புரட்டி எடுக்குது. என்ன செய்யறாங்க, அதுல இருந்து அந்த கசப்பை உப்பு மூலமா வெளியே எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதை சமைச்சு சாப்பிடுறாங்க. ரஹிமன் கருக்கே முக்கன் கோ, ரஹிமன் சொல்றாரு, கருயே முக்கன் கோ, அதே மாதிரி கசப்பான கடுமையான பேச்சுகளை பேசக்கூடிய வாய்க்கு சஹியத்தி எஹி சஜாய், இந்த சஜாய்னா என்னது, அந்த நம்ம என்ன சொல்றது, தண்டனை. சஜான தண்டனை, எஹி சஜாய் இதுதான் தண்டனை, இந்த தண்டனை தான் வேண்டும் அப்படிங்கிறார். சஹியத்து சாகியே வேண்டும் அப்படிங்கிறார். இதை உதாரணம் சொல்றார். அந்த கசப்பான காயில உள்ள கசப்பை எடுக்கிறதுக்காக எப்படி உப்பை போடுறோமோ, அதே மாதிரி இந்த கசப்பா பேசுறவங்க வாயில உப்பு அள்ளி போடணும், அதுதான் என்னது, சரியான தண்டனை அப்படின்னு சொல்றார். நம்ம சொல்லுவோம்ல, உன் வாய்க்கு சீனி தான் போடணும்னு நல்ல விஷயத்த சொல்லும் போது, இங்க அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்த சொல்றார். ஸோ நல்ல சொற்களை பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி இதுல சொல்றாரு. அடுத்தது, ஜோ கரீப் சோ ஹித் கரை தனி ரஹீம் வே லோக் அப்படின்னு சொல்றாங்க. ஜோ கஹா சுதாமா பாப்ரோ கிருஷ்ண மிதாயி ஜோக். என்ன சொல்றாங்க, ஏழைகள், கரீப்னா ஏழைகள், ஏழைக்கு சோ ஹித்து கரை நன்மை செய்பவர்கள், ஏழைகளுக்கு நன்மை செய்பவர்கள் வந்து பூஜிக்கத்தக்கவர்கள், தன்யஹோ வணக்கத்திற்கு தக்கவர்கள், பிளஸ்ட் பீப்புள் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. தனி ரஹீம் வேலோக், அந்த மாதிரியான தன்யன்னு சொல்றதுதான் தனின்னு இதுல சொல்லியிருக்கு. ரஹீம் சொல்றாரு, இந்த மாதிரி குணம் உள்ளவங்க வந்து பிளஸ்டு பீப்புள், அதோட நம்மளால வணங்கத்தக்கவர்கள் அப்படின்னு சொல்றாரு. கஹா சுதாம பாப்புரோ, இவ்வளவு தரித்திரத்திற்கு மூர்த்தியாக இருந்த, அதாவது மிகவும் ஏழையாக இருந்த, ஆனா பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இருந்த சுதாமாவுக்கு அவரோட தோழனா இருக்கணும்னு என்ன அவசியம் கிருஷ்ணருக்கு? ஆனா அவர் அப்பவும் தன்னுடைய நட்பை விட்டு கொடுக்காம என்ன செய்யறாரு, மிட்டாயி ஜோக் கிருஷ்ண மித்தாயி ஜோக், மித்தாயினா மித்ரதாயி அப்படி சொல்றது, மித்ர நண்பனாக அவரை வைத்து என்ன செஞ்சாரு, அவருக்கு நன்மை செய்து அவருடைய தரித்திரத்தை போக்கினார். உண்மையான செல்வந்தர்கள் வந்து இந்த மாதிரி ஏழைக்கு உதவக்கூடிய செல்வந்தர்கள் வந்து கடவுளால் என்ன செய்யப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் உண்மையான தன்வான் அப்படின்னு சொல்றார். அடுத்த 2 தொகை பார்ப்போம். நைனு சலோனே அதர் மது கஹு ரஹீம் கட்டி கோன் மீட்டோ பாவை லோன் பர் அரு மீட்டே பர் லோன். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், லோன் அப்படின்னா லவன்கிற வார்த்தையிலிருந்து வந்த உப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நைனு சலோனே அதர் மது, சலோனேனாலும் இந்த இடத்துல உப்பை தான் குறிக்குது. நம்கீன் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல உப்பானது. நைன் அப்படின்னா கண்ணு, காதலினுடைய கண்ணை பத்தி சொல்றார். இது வந்து காதல் சம்பந்தப்பட்ட, காதல் ரசம் இருக்கக்கூடிய தோஹா. நைனு சலோனே அதர் மது, கண்கள் வந்து உப்பு சுவையோட இருக்கிறது. அதரம் அவளுடைய இதழ்கள் வந்து, உதடுகள் வந்து மதுவை போல, தேனை போல இனிப்பாக இருக்கிறது.
கஹு ரஹீமன் கட்டி கோன். இது ரெண்டுல ரஹீம் சொல்றாரு, நான் எதை தான் நான் குறையா நான் சொல்றது, கட்டி எது குறைவுன்னு நான் சொல்ல முடியும், ரெண்டுமே ஒண்ணுக்கு டேஸ்டா தான் இருக்கக்கூடியது, சுவையானது தான். மீட்டோ பாவே லோனு பர், மீட்டா இனிப்பு, இனிப்பு பாவை நல்லா இருக்கும், லோனு பர் உப்பு சாப்பிட்ட பிறகு இனிப்பு நல்ல டேஸ்டா இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி அவுர், அருங்கிறது தான் அவுர், அண்ட் மீட்டே பர் லோன், இனிப்பு சாப்பிட்ட பிறகு உப்பு சாப்பிடணும்னு தோணும். ஸோ ரெண்டுமே இதையும் அதையும் மாற்றி மாற்றி நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்டாக இருக்கும். ஸோ ஒன்றுக்கு மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கலாம், ரெண்டுமே குறைவு கிடையாது அப்படி சொல்கிறார். ரஹீம் கஹத் சுபேட் சோ क्यों न भयो तू पीट, रीते अनरीते करत भरे बिगारत डीट. ரஹீம் கஹத், ரஹீமன் சொல்றார், சுபேட் சோ क्यों न भयो तू पीट, ஏ வயிறே நீ ஏன் முதுகாக மாறவில்லை அப்படின்னு சொல்றார். ஏன்னா அந்த வயிறு என்ன தப்பு பண்ணுது அப்படிங்கிறத சொல்றாரு. ரீத்தே அனு ரீத்தே கரத், ரீத்தேனா காலியாகிறப்போ, வயிறே நீ காலியாக இருக்கிறப்போ, அனுரீத்தே கரத் முறையான, ரீத்தினா முறைங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு, அந்த முறையான செயலை செய்யல, அனுரீத்தே முறையற்ற செயலை, கரத் செய்கிறாய், பரே நிறைந்தால் வயிறு நிறைந்தாலோ, பிகாரத் டீட் உன்னுடைய பார்வை என்ன செய்து விடுகிறது, கெட்டு விடுகிறது, அதாவது கெட்ட தீய விஷயங்களை பார்க்கிறாய், உன்னுடைய கண்ணு பல இடங்களை பார்க்கிறது. அனுரீத்தி கரைனா தீய செயல்களை செய்யுது. பசியாக இருக்கும்போது அந்த பசியை தீர்த்துக்கணுங்கிறதுக்காக என்ன செய்யறோம், திருட்டு போன்ற செயல்களை செய்கிறோம். அதே வயிறு நிரம்பிருச்சு அப்படின்னா சுகபோகத்துக்காக நம்ம அலைய ஆரம்பிக்கிறோம், நம்ம கண்ணு தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்றாரு. இப்பாரு இது வரைக்கும் நம்ம 10 தோஹா இந்த மாதிரி பார்த்துருக்குறோம். இது மீனிங் தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்துருக்குறோம். இது எல்லாமே மனப்பாட தோகை தான். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். வணக்கம்.